Hello everyone, welcome to my channel Lifelong Learning. C for Beginnersங்கிற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஹவு டு டிஃபைன் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் இன் தட் லாங்குவேஜ். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெக்ளரிங் வேரியபிள்ஸ். முதல்ல வேரியபிள்னால் என்ன? எக்ஸாக்ட் மீனிங் எடுத்துட்டிங்கன்னா, இங்கிலீஷ் மீனிங் எடுத்துட்டிங்கன்னா, வேரியபிள்ங்கிறது மாறக்கூடிய தன்மையுள்ள ஒரு பொருள். அப்போ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எந்த வேரியபிள் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோட பிஎம்ஐ கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இதுக்கான டேட்டா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய ஹைட்டு வெயிட்டு வேணும் நம்மளுக்கு. அப்போ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டு மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதனால் இந்த மாறக்கூடிய தன்மை உள்ளது எல்லாத்தையுமே we can call it as a variable. அப்போ இதில் இந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு 3 வேரியபிள் வேணும். ஹைட்டுக்கு ஒரு வேரியபிள், வெயிட்டுக்கு ஒரு வேரியபிள், பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள். ஸோ இதை தான் நம்ம வேரியபிள்னு சொல்ல போகிறோம். ஸோ எந்த டேட்டாவாக இருந்தாலும் அதை ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணும். அந்த மெமரி லொக்கேஷனுக்கான பேர் தான் வேரியபிள். So a variable is a named memory location used to store data. The same memory location may be used for other variables also. It depends upon the type of the variable. Local variable இருந்ததுன்னா அதே மெமரி லொக்கேஷனுக்கு வெவ்வேறு நேம்ஸ் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுவோமா இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது a variableங்கிறது ஒரு named memory location to store data. So the variables must be declared with a specific data type before use. இப்போ Cயில் இட்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். வடிவேல் சொல்கிற மாதிரி நான் ஸ்ட்ரிக்ட்டு தான். அப்போ இந்த வேரியபிளை நம்ம டிஃபைன் பண்ணும்போது அது என்ன மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகுது, அந்த மெமரி லொக்கேஷனில் இன்டீஜர் டேட்டா தான் ஸ்டோர் ஆக போகுதா, அதாவது ஹோல் நம்பர் ஸ்டோர் ஆக போகுதா, இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் ஸ்டோர் ஆக போகுதா, ஒரு கேரக்டரா அப்படிங்கிறத நம்ம முதல்லையே சொல்லிடணும். ஸோ யூ ஹாவ் டு டெக்ளேர் with a specific data type before use. So the data type determines the type of the value the variable can store. இப்போ நான் சொன்ன மாதிரி it can be an integer, float or character. So எப்படி declare பண்ண போகிறோம்? Data type and then variable name. And you can also initialize the variable when you are declaring the variable. So data type variable name is equal to value. உதாரணத்துக்கு integer age is equal to 25, float salary is equal to 5000.5, character grade is equal to A. இப்போ இதில் the age, salary, grade அப்படிங்கிறதெல்லாம் வேரியபிள் நேம்ஸு, integer, float, characterங்கிறது டேட்டா டைப், 5000.5 A அப்படிங்கிறதெல்லாம் some constants, some values we are assigning to the variables. அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது all C statements must be terminated by a semicolon. So what are the rules for naming a variable? So names must start with a letter or underscore. லெட்டராக இருக்கலாம், underscore. First character must be a letter or underscore. Then you can have any number of letters, digits and underscore. Case is significant. அதாவது லோயர் கேஸ் லெட்டரா அப்பர் கேஸ் லெட்டரா. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் XYZ அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் வேரியபிள் நேம், XYZ இன் ஸ்மாலர் கேஸ் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வேரியபிள் நேம். அண்ட் நேம்ஸ் மஸ்ட் பி யூனிக் இன் த ஃபர்ஸ்ட் 8 or 32 characters depends upon the machine. Some compilers insist on 8 characters to be unique. அதாவது நேம்ஸ் ஃபஸ்ட்டு 8 கேரக்டர்ஸ் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு. சில கம்பைலர்ஸில் 32 கேரக்டர்ஸ் வரைக்கும் யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் கூட இருக்கலாம். சி நேம் மஸ்ட் நாட் கிளாஷ் வித் த ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படிங்கன்னா என்னென்னா, சில வேர்ட்ஸ்க்கு சம் ஸ்பெசிஃபிக் மீனிங் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை யூஸ் பண்ணணும். இட் ஷுட் நாட் பி யூஸ்ட் எனிவேர் எல்ஸ். ஸோ சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் தீஸ் ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்ட். ஆட்டோ, பிரேக், கேஸ், கேரக்டர், கான்ஸ்டன்ட், கண்டினியூன்னு எல்லாம் பாருங்கள் லோயர் கேஸ் லெட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த வேரியபிள்ஸ் இந்த எந்த நேமையும் இருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கெல்லாம்
கீவேர்ட்ஸ் ஆர் ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னு சொல்லியிருப்போம் நம்ம. அப்போ அதனுடைய பர்பஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். வேரியபிள் நேம் ஷுட் ஆல்வேஸ் பி மீனிங்ஃபுல். இப்போ எக்ஸ் ஒய் ஜெட் அப்படிலாம் சொல்கிறதுக்கு பதிலாக கவுண்டர் ஆர் டோட்டல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கணும். வேரியபிள் நேமுடைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். லெட்டர், ஓவர் டைம், டே ஆஃப் மந்த்து. மீனிங்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 வேர்ட்ஸ் எடுத்திருக்கோம். பட் தே ஆர் கனெக்டட் பை அ அண்டர்ஸ்கோர். நடுவில் ஸ்பேஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் நாட் பி ஒன் வேரியபிள். இட் மே பி ட்ரீட்டட் அஸ் த டிஃப்ரெண்ட் வேரியபிள். ஸோ லாங் ஹவர்ஸ். பட் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தேர் ஆல் ராங். ஸோ திஸ் இஸ் ரைட் அண்ட் திஸ் இஸ் ராங். இனிஷியலைசேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ். அது சில வேரியபிள்ஸை நம்ம டெக்ளேர் பண்ணும்போது யூ கேன் இனிஷியலைஸ் இட். ஸோ இட் கேன் பி இனிஷியலைஸ்ட் வென் இட் இஸ் டெக்ளேர்ட் பை செட்டிங் இட் ஈக்குவல் டு எ கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆர் அன் எக்ஸ்ப்ரெஷன். இப்போ கேரக்டர் லெட்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம். லெட்டர் இஸ் த வேரியபிள், அதனுடைய டைப் கேரக்டர். அதுக்கு நம்ம வந்து ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ளே ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ளே ஒரு கான்ஸ்டன்ட் ஏ கொடுத்துருக்குறோம் நம்ம. அப்போ திஸ் ஏ வில் பி அசைன் டு திஸ் லெட்டர். ஓவர் டைம் இஸ் ஈக்குவல் டு 10 + 5. நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ எக்ஸ்ப்ரெஷன் இஸ் நத்திங் பட் த கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் கனெக்டட் பை சம் ஆப்ரேட்டர்ஸ். 10 + 5ங்கிற எக்ஸ்ப்ரெஷன் இவாலுவேட் பண்ணி தட் வில் பி ஸ்டோர்ட் இன் திஸ் ஓவர் டைம். ஃப்ளோட்ஸ் சிக்மா ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு சம்திங். இப்போ எல்லாத்துலேயுமே பாருங்கள் செமிகோலன் இருக்கணும் நம்ம. அண்ட் இனிஷியலைசேஷன் கேன் பி மிக்ஸ்டு வித் அதர் டெக்ளரேஷன்ஸ் ஆல்சோ. இப்படி ஒவ்வொரு லைனாக தான் எழுதணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், ஐ எம் ஹேவிங் 4 வேரியபிள்ஸ் XYZ, ஃப்ரெட்டு, ஜோ, ABC. இதில் இது 2க்கு மட்டும் நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன் நான். யூ கேன் இனிஷியலைஸ் வேரியபிள்ஸ் லைக் திஸ். பட் இந்த இனிஷியலைசேஷன் the variables எல்லாமும் they are separated by a comma and எண்டில் வந்து you have a semicolon. Now we'll see what are the different data types available in C. So இது 3 classify பண்ணிக்கலாம். Primitive or basic data type, derived data type, user defined data type. இந்த primitive data typeல வந்து பார்த்தீங்க அப்படின்னா they denote the most basic data type. சிம்பிள் வேல்யூஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இன்டிஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக we can use a primitive data type. என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது? இன்ட், கேர். இன்டிஜர் அப்படின்லாம் எழுதக்கூடாது. INT, கேர், ஃப்ளோட், டபுள், வாய்ட். அதே போல் டிரைவ்ட் டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரே, பாயிண்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ தேர் ஆல் derived from the primitive or built-in data types. இந்த டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு அடுத்த டேட்டா டைப் போகிறது வந்து தான் derived data types. We are deriving a new data type from the basic data types. Then you can also have a user defined data type. User can himself define some data. User himself can define some data type. Structure, union, enum அப்படிங்கிறதெல்லாம் user defined data type. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் primitive data types மட்டும்தான் பார்க்க போகிறோம் நம்ம. So we have got integer, character, float, double and void data type. இதெல்லாம் நம்மளுக்கு புரியுது. என்னென்ன இன்டிஜர்னால் வந்து ஒரு ஃபுல் நம்பர், ஹோல் நம்பரை ஸ்டோர் பண்ணுறது. கேரக்டர்னால் ABCன்னு ஒரு கேரக்டர், XY 1 2 அப்படிங்கிற கேரக்டரையும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ளோட்டுங்கிறது என்ன அப்படின்னா 105.10 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ளோட்டு. இதுவே வந்து ஹையர் வேல்யூஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணணுன்னா யூ கேன் ஹாவ் அ டபுள். வாய்டுங்கிறது என்ன அப்படின்னா, வாய்டுனா என்ன மீனிங்? ஒன்றும் இல்லாதது. ஸோ சம்டைம்ஸ் we may want to have some variables or returning data type as void. It is not returning anything அப்படின்னு காமிக்கிறதுக்காக we will use this void data type. So integer data type எதுக்கு? To store the integer numbers. So numbers can be positive, negative or 0 without decimal part. இதுதான் அங்கே முக்கியம். You can also store octal, hexadecimal and decimal values. ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டிஜர் ஒரு வேரியபிள் கேன் ஸ்டோர் வேல்யூஸ் ஃப்ரம் -2 147 483 இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ த நம்பர் ஆஃப் மெமரி லொக்கேஷன்ஸ், த சைஸ் ஆஃப் த மெமரி லொக்கேஷன் வந்து 4 bytes.
டு ஸ்டோர் அ இன்டீஜர் வேரியபிள். ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 4 பைட் வந்து தேவையாக இருக்குது. ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு, இன்டீஜர் டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு we have to use is %d. சின்டாக்ஸ் என்ன? இன்டீஜர் வேரியபிள் நேம் செமிகோலன். எனக்கு இவ்வளோ பெரிய டேட்டாலாம் ஸ்டோர் பண்ண வேண்டாம், எனக்கு அதே போல் நெகட்டிவ் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண வேண்டாம், இல்லை இதை விட பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஹாவ் சம் வேரியன்ஸ் ஆஃப் திஸ் இன்டீஜர் டேட்டா டைப். யூ கேன் ஹாவ் அன்சைன்ட் இன்ட். The same range of data can be stored, but இந்த நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா டபுள் த வேல்யூஸ், ஜீரோலேருந்து ஆரம்பித்து டபுள் த வேல்யூ வந்து கேன் யூ ஸ்டோர்ட். தென் யூ கேன் ஹாவ் அ ஷார்ட் இன்ட். இப்போ இங்கே இன்ட்னாவே 4 பைட்ஸ் இருக்குது. ஷார்ட் இன்ட் அப்படின்னா நம்மளுக்கு 2 பைட்ஸ் தான் இருக்குது. இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா -32,768 to +32,764. Long int. Suppose I want to store values greater than this range, then you can go for a long int. And then you can also have a unsigned short int. இந்த short int தான் unsigned. அப்போ -32,000 வேண்டியதில்லை, ஜீரோலேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு 64,000 or 65,000 சம்திங் வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இன்டிஜர் டேட்டா டைப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் நம்ம. we have this main method or we have a main function here. So it returns an integer value. Main is the name of the special function. Open and close parenthesis represent that it is a function. And then you need to have a open and close curly braces. So in between you have this body of the main. You have declaration and then you have got an executable statement. So இந்த இடத்துல பாருங்க, integer a is equal to 9 அப்படின்னு கொடுத்துருக்கோம். We are declaring a variable and initializing it with the value 9. இந்த இடத்துல பாருங்கள், it is a comment, single line comment. Then b is equal to -9 கொடுத்துருக்கோம். c is equal to 89u. u எதுக்கு அப்படின்னா to represent an unsigned int. Then you can have a long int. இந்த இடத்துல பாருங்கள், வேல்யூஸை கொடுத்துட்டு then I have a capital L or you can also have a small l. ரெண்டுமே it is used for the long int in C. And then I am trying to print all these values. இப்போ பாருங்கள், a வந்து இன்டிஜர், பியும் வந்து இன்டிஜர், சியும் இன்டிஜர் தான், ஆனால் c is an unsigned integer. அப்போ இந்த ஏபியை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம %d யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். அன்சைன்டு இன்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு %u யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் லாங்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு %ld. and then we are returning 0. எதுக்கு 0? இந்த இடத்துல நம்ம வந்து it returns an integerன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 0வை ரிட்டர்ன் பண்ணும்போது இட்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்காக we are returning 0. Then we will see a character data type. This is to store only a single character. ரேஞ்ச் என்ன? -128 to 127. இல்லை எனக்கு நெகட்டிவ் வேண்டாம் அப்படின்னா you can go for a 0 to 255. The size of the memory location record is 1 byte and the access specifier or the format specifier is %c. How do you define? Character variable name. So this is an example for a character data type. So character a is equal to within quotes, single quoteல தான் நம்ம கொடுக்கணும். சிங்கிள் கோட்டுக்குள்ள a, c. அப்போ 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், a and c. இந்த a வேரியபிளுக்கு we are assigning a value a and then we are printing it. Value of a :c/n_a. ஆக்சுவலாக இந்த a ஓட வேல்யூ will be printed in this location. அப்போ you get the output as value of a: a அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இங்கே /n கொடுத்துருக்கனால அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் will be printed in the new line. And then I am incrementing a. இது என்னப்பா வித்தியாசமாக இருக்குது, ஏங்கிறது கேரக்டர்னு கொடுத்துட்டீங்க, அது எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, சியில் வந்து கேரக்டர் அண்ட் இன்டீஜர் வேரியபிள்ஸ் வந்து கேன் பி யூஸ்ட் இன் மிக்சட். அதாவது ஏ கேரக்டர் வேரியபிளை யூ கேன் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், a++ கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏவுக்கு அடுத்த கேரக்டர் என்ன? b. ஸோ இந்த இடத்துல b பிரிண்ட் ஆகும். யூ கேன் ஆல்சோ அசைன் வேரியபிள்ஸ் லைக் திஸ். You can also assign integer data to a variables
character variable. C is equal to 99. இப்போ ஆஸ்கியில் பார்த்தீங்கன்னா the 97 represents the character A, 98 represents B and 99 represents C. இப்போ C is equal to 99 அப்படின்னா I am making this C variable to store the C character. அப்போ இந்த இடத்துல C holds the value C. இதெல்லாம் print பண்ணிவிட்டு we are just returning 0. Float data type to store decimal and exponential values, that is the numbers with the floating point values with a single precision. Store பண்ணுறதுக்கு we can use a float. அப்போ the range of values that can be stored in a 1.2 e minus 38, that is nothing but 1.2 10 power minus 38 to 3.4 into 10 power plus 38. Size வந்து 8 bytes, 4 bytes. Format specify a percentage f and this is the syntax. So here you can see that I have 3 variables a, b, c. I am storing 9.0f. வெறும் 9.0f 0 கூட போடலாம். 2.5f போட்டிருக்கோம். 2e minus 4f which is nothing but 2 into 10 power minus 4. அப்போ இந்த இடத்துல we are trying to print that and then we are returning that. Double data type, you can store double precision floating point values with the double precision. So range of values is this. The size of the double data type வந்து 8. Format specify percentage LF. Syntax double variable name. This is an example. I am just storing some values to this double variable a, b, c. இங்கே பாருங்க, it can also be a huge number like this, and then I am using this percentage LF to print that data. Then I am returning it. Void data type, it to specify that no value is present. So it does not provide a result value to its caller. இது வந்து ஃபங்க்ஷனில் மெயினாக யூஸ் பண்ணுவோம் நம்ம. It is used in multiple ways as function data type, function argument as void and pointers to void. ஸோ இந்த 3 மாதிரியும் நம்ம இந்த void data type யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த இடத்துல this is a function, exit is a function that returns a void. That means it is not returning anything. Print is a function that takes no parameter. அதனால் நம்ம இந்த இடத்துல void கொடுத்துருக்கோம். இங்கே void கொடுக்காமையே கூட பண்ணியிருக்கலாம், but void can be used like this. Here you can see this is a pointer to a void data type. It's a pointer to void. Where are variables declared? இது வரைக்கும் நம்ம வேரியபிள்னா என்ன, வேரியபிள் எப்படி நேம் பண்ணுறது, அதனுடைய டேட்டா டைப் என்னன்னு பார்த்தோம். எந்த இடத்துல வேரியபிள்ஸை டெக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, there are 4 different scope: local variable, global, static and parameter. எப்படி inside a function or block define பண்ணியிருந்தோம்னா it's a local variable. லைஃப் டைம் என்னென்னா, the function or block execution மட்டும்தான் அந்த variables will be alive and you can access only within that function or a block. local variableனா. global variableனா என்ன அப்படின்னா, it is defined outside all function. லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா throughout the program execution the variable will be alive and you can access it in all functions. மெயின் அல்லது வேறு ஏதாவது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் the global variables நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Then you have got something called a static. It can be defined inside or outside of a function, but you have to use this keyword static. லைஃப் டைம் வந்து அது ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஆர் த்ரூ அவுட் த ஃபைல் யூ கேன் ஆக்சஸ் இட். ஆக்சஸபிளும் அதே போல் தான். அண்ட் பேராமீட்டர், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே யூ கேன் ஹாவ் அ பேராமீட்டர் லிஸ்ட். ஸோ திஸ் இஸ் லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் மட்டும்தான் அந்த வேரியபிள்ஸ் அலைவாக இருக்கும், அண்ட் ஒன்லி வித்தின் தட் ஃபங்க்ஷன் யூ கேன் ஆக்சஸ் தட் வேரியபிள்ஸ். நவ் வில் சி வாட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ நேமை பார்த்தாவே தெரியுது, which do not change its value can be called as a constant. So you can have a number constant. இப்போ வேல்யூஸ் வந்து they do not change. இப்போ வந்து 42 அப்படிங்கிற நம்பர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு 43ஓவோ 41ஓவோ மாறாது. ஆனால் ஏங்கிற வேரியபிள் கேன் சேஞ்ச் இட்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸாக்ட்
நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்தோம்னா தட்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ இந்த இடத்துல வெறும் 42ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக யூ கேன் ஆல்சோ ஹாவ் அ 042. தட் மீன்ஸ் இட் இஸ் அன் ஆக்டல் 42. 0x42னா இட் மீன்ஸ் இட் இஸ் அ hexadecimal. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நம்பர் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ யூ கேன் ஆல்சோ ஸ்பெசிஃபை கேபிட்டல் எல் லாங், ஸ்மால் எல்னாலும் லாங், யூ அன்சைன்டு, யூஎல்ங்கிறது அன்சைன்டு லாங். You can also have a floating point constant like this. 42e minus 1f. அப்படின்னா 42 into 10 power minus 1. This is how we define a character constant. Any single character enclosed by a single quote or any set of characters preceded by a slash. The slash வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது இட் ஹேஸ் காட் சம் ஸ்பெஷல் மீனிங். /n அப்படின்னா இட்ஸ் எ நியூ லைன். ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்னிங்காக. /fங்கிறது வந்து ஃபார்ம் ஃபீடு. ஸோ இந்த மாதிரி விதின் கோட்ஸுக்குள்ளே /n /r அப்படிலாம் கொடுத்துக்கலாம் நம்ம. ஆர் யூ கேன் ஆல்சோ ஹாவ் சம் ASCII வேல்யூ or a octal வேல்யூ or a hexadecimal வேல்யூ enclosed by a single quote. ஸோ கேரக்டர் கான்ஸ்டன்ட்னாவே சிங்கிள் கோட்டுக்குள்ளே தான் கொடுக்கணும். Then you can also have a string constant. இந்த இடத்துல one or more characters enclosed by a double quote can be called as a string constant. இந்த இடத்துல பாருங்கள் சிங்கிள் கேரக்டர் தான், ஆனால் டபுள் கோட்டில் கொடுத்துருக்கிறதுனால இட் இஸ் அ ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். இந்த சிங்கிள் கோட் ஏ அண்ட் டபுள் கோட் ஏ இருக்கு இல்லைங்களா, தே ஆர் ஆல் டிஃப்ரெண்ட். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறோம் நம்ம. அண்ட் ஏ அப்படிங்கிறத நம்ம /101 கொடுக்கலாம், இல்லை /x41 கொடுக்கலாம், இல்லை இஸ் ஈக்குவல் டு 65 டெனோட் பண்ணிக்கலாம். 0x41 கூட நம்ம சொல்லிக்கலாம். சப்போஸ் யூ ஹேவ் அன் எக்ஸ்பிரஷன் லைக் திஸ் விதின் கோட், சிங்கிள் கோட்டுக்குள்ளே a + b அப்படின்னு கொடுத்தோன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 65 + 66. ஏன்னா நம்ம ஒன்றே சொல்லியிருக்கிறான்னு சியில் வந்து கேரக்டர் அண்ட் இன்டீஜர் வேல்யூஸ் வந்து கேன் பி யூஸ்ட் இன் மிக்சட். அப்போ 65 denotes the capital A, 66 denotes capital B. அப்போ அந்த ரெண்டு கேரக்டரையும் ஆட் பண்ணி ஏபின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இதை ரெண்டையும் ஆட் பண்ணி 65 + 66ன்னு கொடுக்க போகுது. கான்ஸ்டன்ட் குவாலிஃபையர். யூ கேன் ஹாவ் அ வேரியபிள் டெக்ளேர்ட் அஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கான்ஸ்டன்ட் டபுள் பை இஸ் ஈக்குவல் டு 3.14. அப்போ பைங்கிறது வந்து வேரியபிள் நேம் யூஸ்வலாகவே. அதை நம்ம இந்த குவாலிஃபையர்ஸ் கான்ஸ்டன்ட்டுங்கிற குவாலிஃபையர் கொடுத்த உடனே திஸ் பிகம்ஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ இந்த இதுக்கப்புறம் வந்து நம்ம பையோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. டேட்டா டைப் இஸ் டபுள். ஹியர் யூ கேன் see that constant int year length. Year length is a variable name. We are making it as a constant to store the value 365. You can also have int true is equal to 1, false is equal to 0. ஏன் இந்த இடத்துல கேபிட்டலில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, யூஸ்வலாகவே கான்ஸ்டன்ஸை கேபிட்டலாக கொடுத்தோம் அப்படின்னா we can easily identify கேபிட்டலில் வர்றது மோரலஸ் கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ டு டிஃபரன்ஷியேட் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் வி ஜென்ரலி யூஸ் திஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ். இதுதான் கண்டிப்பாக அப்படி பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இப்படி பண்ணணும்னா இட் இஸ் ஈஸி ஃபார் த ப்ரோக்ராமர் டு ரிமெம்பர் எதெல்லாம் வேரியபிள்ஸ் எதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு. ஸோ ஒன்ஸ் declared the variables cannot have any other value assigned to them or be changed in any other way. But you can use these constants in some expressions. பாருங்கள் பை இஸ் ஈக்குவல் டு 1.234. இப்போ நான் முன்னையே 3.14 கொடுத்துட்டேன். இந்த ப்ரோக்ராமுக்குள்ள இந்த மாதிரி கொடுத்தோன்னா இட்ஸ் இன் இல்லீகல். பட் ஐ கேன் யூஸ் இஸ் பை லைக் திஸ் 2 into pi into rad. radங்கிறது மேபி சம் அதர் வேரியபிள். இந்த இடத்துல நம்ம எதுவும் கொடுக்கல நம்ம. தென் y is equal to year length அப்படின்னு கொடுத்தோம்னா இட் இஸ் ஓகே. ஸோ ஈக்குவல் டு சைனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் யூ கேன் ஹாவ் அ கான்ஸ்டன்ட். ஆனால் ஈக்குவல் சைனுக்கு லெஃப்ட் சைடில் யூ கேனாட் ஹாவ் த கான்ஸ்டன்ட். இட் இஸ் இல்லீகல். யூ கேனாட் ரீஅசைன் சம் அதர் வேல்யூ டு திஸ் கான்ஸ்டன்ட். இந்த வீடியோவில் வேரியபிள்னால் என்ன, ஹவு டு டெக்ளேர் அ வேரியபிள், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், how do you define a constant அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.